வணக்கங்கன்னு தஞ்சாவூர் மண் ஆட்டுக்குடல் கிரேவி செம்ம ராயலாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி வச்சா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அது ஃபுல்லாக நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணியிருக்கோம். சோம்பு, மிளகு, பட்டை, பாதாம் பருப்பு, பூண்டு, தேங்காய் திருவுனது, சின்ன வெங்காயம், சீரகம், கசகசா, இங்கிட்டு அந்த இலை தலைகள், அப்புறமேட்டுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கு, பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக நறுக்கி வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ் சீக்ரெட்டு பேஸ்ட்டுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் உள்ளே இறக்கிடுவோம். கிராம்பு ஒரு 2-3 கிராம்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பட்டை, சின்ன பட்டையாக இருந்தால் ஒரு 4-5 பட்டை உடச்சி போட்டுக்குங்க. பாதாம் பருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் எடுத்துருக்க சின்ன ஆடுங்கிறதுனால ஒரு 8-9 பாதாம் பருப்பு போட்டிருக்கோம். பூண்டு ஒரு 10-15 பூண்டு போட்டுக்குங்க. மிளகு உங்களுக்கு தேவையான அளவு மிளகு, காரத்துக்கு ஏற்ப மிளகு, சீரகம், சோம்பு நல்லா வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம கசகசாவை போட்டு தேங்காய் போட்டு அப்படியே ஆற வச்சு செம்ம சூப்பராக இந்த பேஸ்ட் எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குடல் குழம்பு நீங்கள் எப்போதுமே கிராமத்தில் ஒரு மாதிரி செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குடல் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு இந்த குடல் குழம்பு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ கொடுத்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சின்ன வெங்காயத்தை ஊற்றி அந்த கிரேவிக்கு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். அதில் கொட்டிட்டு நல்லா வதக்குன்னு வதக்க ஆரம்பிங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அடி பிடிச்சி விட்டுறக்கூடாது. ஆமாங்க, ரொம்ப முக்கியம். இந்த பேஸ்ட்டு இந்த குடல் குழம்போட டேஸ்ட்டே மாற்றிடும். இந்த டேஸ்ட்டுக்காக என்ன ஒரு ரைமிங். அப்படியே நல்லா இப்பாலக்க அப்பாலக்க கிண்டிட்டு லாஸ்ட்டாக தான் இந்த கசகசா போடணும். இப்படியெல்லாம் நீங்கள் இது மாதிரி குடல் கிரேவி நீங்கள் வச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. லைட்டாக திருகின தேங்காயை போட்டு பட்டும் படாமல் அப்படியே வதக்கிட்டு கருக விட்டுறக்கூடாது. மெயினாக தான், அதனால தான் நான் நான்ஸ்டிக் தவா பயன்படுத்துகிறேன். கருக விட்டுறாமல் எடுக்கணும். அடுத்து இது ஓரமாக ஆறட்டும். அப்படி சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றிட்டு, எப்படி சுத்தமான நல்லெண்ணெய், அதில் கொஞ்சோண்டு இலை, பிரியாணி இலையை போட்டு, சோம்பு சீரகம் இல்லைங்க, பெரிய வெங்காயத்தை ஒரு 1.5 வெங்காயம் இல்லாட்டி 2 வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணிடுங்க. ஃபைன் சாப் போட்டு நல்லா வதக்கணும். உங்கள் கை வலிக்கிற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சி விட்டுறக்கூடாது. இப்போயே இந்த புதினாவை ஆஞ்சு போட்டுருங்க. ஆயாமல் விட்டால் முன்னாடி, அதனால் அப்போதைக்கு ஆஞ்சு போகிறேன். அதிகமாக புதினா போட்டோம்னா குடல் குழம்போட டேஸ்ட்டு மாறி போயிடும். இது ஒன் சைடு அப்படியே பாதாம் பருப்பு இதோட ராயலாக ஆறிக்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்குன்னா செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அந்த குடல் குழம்புனாலே சில பேர் அருவருப்பாக பார்க்குறாங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் அதில் இருக்குது. நுரையீரல் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட்டோம்னா ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு அவ்வளோ நல்லதுங்க. இந்த இதெல்லாம் யாருக்கு தெரியும்? கிராமத்திலேருந்து வந்தது தான் இந்த குடல் குழம்பு. நம்ம அதை கொஞ்சம் ராயலாக வைக்க போகிறோம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு அழகாக குடல் சுடுதண்ணியில் போட்டு லாஸ்ட்டாக என் பொண்டாட்டி எவ்வளோ இதாக வடிக்கிறா பாருங்கள். அவ்வளோ தண்ணி போட்டு வடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 தடவை கழுவியாச்சுங்க. இடுப்பு எலும்பு உடஞ்சி போச்சுங்க எனக்கு. ஆமாம், அப்புறமேலே டைரெக்டாக எடுத்து குடலை கொட்டிட வேண்டியதான். தக்காளி பேஸ்ட்டு எல்லாமே லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். சுத்தமாக தண்ணிங்கிறது நீங்கள் இதில் ஊற்றிடவே கூடாது. தண்ணி ஊற்றவே கூடாது. பின்னாடி பாருங்கள் தண்ணி எவ்வளோ நிற்கிது பாருங்கள். குடலில் இருக்க தண்ணியே போதும். தயவு செய்து தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா மசாலாலாம் கிண்டுற மாதிரி போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கொதிச்சு எவ்வளோ தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா. நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. குடல் குழம்புக்கெலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. இது கிரேவி சுத்தமாகவே ஊற்றக்கூடாது. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? கருவேப்பிலையை தாளிக்க கூடாதுங்க. பச்சை கருவேப்பிலையை அப்படியே உருவி அப்படியே போட்டுன்னு எவ்வளோ கருவேப்பிலை போடுமோ அவ்வளோ குடல் கிரேவி செம்ம சூப்பராக இருக்கும். ஆமாங்க, இது நீங்கள் இதுவரை எத்தனையோ கடையில் சாப்பிட்டுக்கலாம், வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு குடல் கிரேவி சாப்பிட்டுக்க வாய்ப்பே கிடையாது. லாஸ்ட்டாக தான் அதாவது இந்த பேஸ்ட்டு ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் இந்த தக்காளியை அதில் ஊற்றணும். தக்காளியை போட்டு வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வதக்கக்கூடாது. இந்த குடல் கிரேவிக்கு நான் பண்ணுற இந்த குடல் கிரேவிக்கு வதக்கவே கூடாது. உப்பை போட்டுட்டு நம்ம வச்சுருக்க அந்த 5 வகையான மசாலாவை உள்ளே கொட்டிடுறோம். மெயினாக மஞ்சள் தூள் நிறையா போட்டுக்குங்க. அது ஒரு ஆன்டிபயாட்டிக்கு. பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருமே பார்க்குறீங்க ஒன்றும் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைபு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் பண்ணி விடுங்க.
நம்மலாம் வளர்ந்துட்டு வர சேனல். இந்த சேனல் வந்து வளர்ந்துட்டு வர சேனல், வளர்ந்த சேனல் கிடையாது. உங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் மென்மேலும் வளர முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா விசிலை இது குக்கரை மூடி ஒரு 5 விசிலுங்க, 5 to 7 விசில் வச்சா போதும். சூப்பரான குடல் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அது அப்புறம் சுடு சோத்தில் போட்டு பிரட்டி அடித்தா ஒரு ஆனந்தம் இருக்குது பார்த்தீங்களா. இது மெயினாக இருமலுக்கு நல்லதுங்க. இருமிகிட்டே இருக்காங்க பாரு, அவங்க குடல் கிரேவி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அப்படியே மேலே அப்படியே பச்சை கொத்தமல்லியை போட்டு அப்படியே மூடியை வச்சு மூடிட வேண்டியதான். வெந்ததுக்கப்புறம் அந்த சுடுச்சோடு மணச்சனல் ஒரு பொன்னியை ஒரு 2 கரண்டி, சின்ன கரண்டியில் 2 கரண்டி வச்சு அப்படியே 2 கரண்டி அப்படியே குடலை அப்படியே குத்தாயம் பொண்டாட்டி தூக்கி வைப்பா பாருங்க. அப்படியே பார்க்கும்போதே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்க. பார்த்துங்க, என்ன ஒரு கலரு, சான்ஸே இல்லைங்க. பார்க்கும்போதே எச்சி ஊறுதுங்க. என் பொண்டாட்டிக்கெல்லாம் ஒரு காலத்தில் சமைக்கனா நான்வெஜ்ஜே சமைக்க மாட்டான். ஆனால் இப்போ எல்லாமே சூப்பராக செய்கிறா. ஆனால் இந்த குடல் கிரேவி வித்தியாசமான டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. குடல் கிரேவி இங்கே பாருங்கள், சுடு சவத்தில் அப்படியே அப்படி தாங்க இருக்குது. அப்படியே குழப்பி அடித்தோம்னா இருக்கிற இருமல் எல்லாம் வெளியில் வரும். உள்ளே இருக்க நெஞ்சாஞ்சலியில் எல்லாம் மூக்கு வழியாக வெளியில் வந்துடும். அவ்வளோ காரசாரமான சூப்பரான ஒரு ராயலான குடல் கிரேவி. நம்ம வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.